அன்பான கடகராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க ரொம்பவே அமைதியா இருப்பாங்க, பாசமானவங்க, உணர்ச்சி பூர்வமான குணங்களை கொண்டவங்க, குடும்பம் மற்றும் உறவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய தாராள குணம் படைச்சவங்களா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல சிந்தனை உடையவங்களா இருப்பாங்க. கலை மற்றும் தனித்திறமைகள்ல சிறந்து விளங்குவாங்க. சந்திரனை போல அழகா பிரகாசமா இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் அன்பை அதிகமா விரும்புவாங்க. குழந்தை மாதிரி மனம் படைச்சவங்களா இருப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட செயல்படுவாங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போறதால உங்களுடைய தலைமை பண்பு மிக சிறப்பா இருக்கும். இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா, கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல சனி மற்றும் குரு கிரகங்கள் வலுவான நிலையில இருக்கிறாங்க. அதோட சுக்கிரன் வியாழன் இணைப்பால சக்தி வாய்ந்த சிம்மாசன யோகம் மற்றும் குபேர யோகம் உருவாகுது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பதவி உயர்வு, பண வரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்தை கண் கூட பார்க்க போறீங்க. இந்த யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது. அதிலும் முக்கியமா செல்வம் மற்றும் பண பற்றாக்குறை நீங்க போகுது. உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட போகுது. வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் மற்றும் நிதிநிலை உயர்வு ஏற்பட போகுது. அதே நேரத்தில் புதன் கிரகம் வக்கரம் அடையும் சமயத்துல பயணங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள், முக்கியமான பேச்சுவார்த்தைகளை பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். எதையும் ஆராய்ச்சி பார்க்காம யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. இதுவரைக்கும் நிதி நெருக்கடியிலையும் நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சும் இருந்திருப்பாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுவெல்லாம் முழுசா நடக்காம ஏதாவது தடைகள் ஏற்பட்டு வந்திருக்கும். எப்ப நமக்கு நல்ல காலம் வரும், எப்ப நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை சொல்லக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைய போகுது. அப்படிப்பட்ட சிம்மாசன யோகம், குபேர யோகம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஜோதிடத்துல சிம்மாசன யோகம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தர அரசரை போல அதிகாரம், செல்வாக்கு மற்றும் பெரும் செல்வத்தோட வாழ வைக்கும். சாதாரண நிலைமையில இருக்கிறவங்க கூட இந்த யோகத்தால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில முன்னேறி போவாங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். புகழுடன் கூடிய சுகபோக வாழ்க்கை ஏற்படும். தடைகளை எல்லாம் ஜெயிச்சு வருவாங்க. ஒரு ஜாதகர் அரசியல்லையோ அல்லது நிர்வாகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கும். அதிகாரத்தை கையில வச்சிருப்பாங்க. மிகுந்த செல்வமும், நிலப்புலன்கள் மற்றும் ஆடம்பரமான வாகன வசதிகள் போன்ற அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க. இந்த யோகம் இப்போ பிப்ரவரி மாதத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும் யாருக்கெல்லாம் 100% பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல 6, 8, 2, 3, 12 ஆகிய பாவங்கள்ல கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட சேர்க்கையில அமையும் போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசாபுத்தி மற்றும் லக்னத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடலாம். இருந்தாலும் பொதுவான பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய காலமா இது இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தம் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம், மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு வலி இருந்துட்டே தான் இருக்கும். யாராவது என்னுடைய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, என்ன உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் எப்பவுமே ஆதங்கப்படுறீங்க. இப்படி நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை சில பாடங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு, எந்த கெட்டது நடந்தாலும் அதுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரணும். மற்றவங்களோட உதவி இல்லாம, மற்றவங்களுடைய துணை இல்லாம
தனியா ஒரு விஷயத்த நீங்களாகவே ஜெயிச்சு காட்டும் போதுதான் உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அப்படின்னு எல்லாமே கசப்பான அனுபவத்தை கொடுத்து இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஜீரணிக்க முடியல. அதனாலயே சில நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் நீங்க தாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம், நான் பிறக்காமையே இருந்திருக்கலாம், இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசை சுத்தமாவே இல்லை, ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரங்களை வெளிப்படையா சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் வந்ததுக்கும் நீங்க இப்ப அனுபவிக்கக்கூடிய வழிகளுக்கும் முகம் தெரியாத நபர்களை விட தெரிஞ்ச நபர்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் தாண்டி இப்ப வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தியும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க, நண்பர்களா இருந்திருப்பாங்க. அவங்களே சில இடங்கள்ல அவங்க சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்திட்டு சில துரோகங்களையும் செஞ்சிருப்பாங்க. இதுவரைக்கும் இவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இருந்த உங்களுக்கு இவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு உறுதியான பதில் கிடைச்சிருந்திருக்கும். இப்பவாவது இந்த மாதிரி மனிதர்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க சந்தோஷம்தான் படணும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. மனசாட்சிக்கு விரோதமா இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா ஒரு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனுஷங்களை விட்டு நீங்க விலகி இருக்கீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், வலிகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்திக்காம சாதாரணமா நீங்க இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க, எல்லாமே இருக்கு, வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா மனசுல நிம்மதி இல்லாம, வயிறார சாப்பிட முடியாம, நிம்மதியா தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல பெருசா செலவு வந்துருச்சு, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு, திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்க முடங்கி போயிட்டா உங்களுக்கு கூட நின்று முழுசா உதவி செய்யறதுக்கோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது. நீங்களா ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்களுடைய உறவுகள்லயே சில பேர் ஒரு தேவைனா மட்டும்தான் உங்ககிட்ட ஓடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அப்ப கூட அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. மற்றவங்களுக்காக பயன்படக்கூடிய நீங்க உங்களுக்காக உதவி செய்ய யாருமே முன்னாடி வர மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது, என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய இந்த சிம்மாசன யோகத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுமே உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்க போகுது. வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊதியத்துடன் வேலை கிடைக்க போகுது. இது வரைக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு குறைவான சம்பளத்துல ஏதாவது ஒரு வேலையில இருந்திருப்பீங்க. இனி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம், அல்லது புதிதாக உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் உங்க குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி மறைமுகமாக சில நபர்கள் இருந்து உங்களுக்கு தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு வந்த பெண்கள் உங்களை விட்டு விலக போறாங்க. இதற்கு பிறகு அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாவே இருக்காது.
சில நபர்கள் உங்களை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பதவியில சம்பள உயர்வு, இடமாற்றம் எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அதுல பெரிதாக முன்னேற்றம் இல்லை, தொழில் வியாபாரம் மந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். இனி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தெய்வ சிந்தனை அதிகமாகும் போது பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேறி வருவீங்க. கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டு நின்று இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க செய்யறது அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுடைய வருமானம் பற்றாக்குறையா இருந்திருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சேமிப்பு அதிகமாக உயரப்போகுது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 2 மடங்கா கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. பிரிஞ்சிருந்த வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். பெருமை உண்டாகக்கூடிய தருணங்களும் அமைய போகுது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதிகமான கவனம் செலுத்தணும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்துக்கணும். புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான அனைத்து பொருளாதார வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்வதற்கும் காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி கவனச்சிதறல் இல்லாம கடமையை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பெயர் அதிகமாக பேசப்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பணி வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம். வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வரும். அரசு துறைகளில் இருக்கிறவங்க மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். புறம் பேசுவரை புறக்கணிக்க வேண்டும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மறதியை விரட்ட தினம் தினம் படிக்கணும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்களிடத்துல பொருளாதாரம் சேரும் பொழுது சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுய ஒழுக்கத்துல அதிகமான கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு வாரமும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதியும் தொடர்ச்சியான பலன்களும் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கிரகங்களின் பார்வை மற்றும் ராஜயோகங்கள் காரணமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.